கத்திரிக்காய் அப்படின்னா யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்காதுங்க. இந்தியாவில் இருக்கும்போது நான் வந்து பச்சை கலர் கத்திரிக்காய், அதாவது குண்டு கத்திரிக்காய் குட்டியாக இருக்கும், அதை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேங்க. அமெரிக்கா வந்த புதுசில் கத்திரிக்காயில் இவ்வளோ வகைகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எக் பிளான்ட்ல ஏகப்பட்ட டைப்ஸு கலர்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இது வந்து மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்கும், ஆனால் அது பார்த்தா கத்திரிக்காய். ஸோ நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும், அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எக் பிளான்ட்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க. என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா வந்த புதுசில் யாரெல்லாம் இப்படி கத்திரிக்காவை பார்த்து பயந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. எக் பிளான்ட்ல வந்து அதிகமாக ஃபைபர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அவ்வளோ டீப்பாலாம் திங்க் பண்ண வேணாங்க. நான் குக் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்கிறது ஃபைபர் இருக்கணும், அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும், டேஸ்டியாக சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல தான் குக்கிங் பண்ணுவேன். எங்க வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட புளி குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், கிழங்கு பட்டாணி பொரியல்.